இப்பதான் போய் சமைக்க போறேன் பாட்டி. பாட்டி, உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. அதான் பாரதி இருக்காங்கல்ல, அவங்கள விட்டு எல்லாத்தையும் சமைக்க சொல்லிடலாம். யாரு அந்த வேலைக்காரியா? அவ சமைக்கிறதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. மீனா, நீ பாட்டிக்கு நந்தினிக்கு எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுத்துரு. சரிங்க. இன்னைக்கு வேற யாருமே சமைக்க வேண்டாம். நான் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே டின்னர் செய்ய போறேன். ஐயோ, நான் எக் நூடுல்ஸ் செஞ்சா வேற மாதிரி இருக்கும். சோ என்னோட ஸ்பெஷல் டிஷ் தான் இன்னைக்கு எல்லாருமே சாப்பிட போறீங்க. என் கையால சமைச்சு உங்க எல்லாருக்கும் நானே பரிமாற போறேன். சுதாகர், நான் முதல்லயே உங்க எல்லாரையும் வார்ன் பண்ணிடுறேன். நல்லா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பீட்சா பர்கர்னு ஏதாவது ஒரு கன்றாவிய செஞ்சு கொடுக்க போறா. எனக்கு அந்த ஊர்ல போய் இருந்துகிட்டு இவங்க கூட சேர்ந்து அந்த ரொட்டி பன்னு ஜாமெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போய் கிடக்கு. இங்கயாவது கொஞ்சம் வாய்க்கு ருசியா சாப்பிடலான்னு பார்த்தா மறுபடியும் நந்தினி அவதான் சமைப்பேங்கிறா. நந்தினி, இந்த பாட்டிக்காக உன்னோட அந்த லண்டன் சமையல் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டு ஐட்டத்துல இருந்து வாய்க்கு ருசியா கொஞ்சம் உரப்பா ஏதாவது செஞ்சு கூட. போங்க பாட்டி, உங்களுக்கு எப்ப பாரு கிண்டல் தான். நான் சமைக்கிற டிஷ்ஷ சாப்பிட்டு எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு வாயில விரல வைக்க போறீங்க பாருங்க. நந்தினி, நீ ஊர்ல இருந்து வந்திருக்க, எதுக்காக இந்த சமையல்லாம் செஞ்சு சிரமப்படுற? நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதா இல்ல. இன்னைக்கு டின்னர் நான் தான் சமைக்க போறேன். சரி சரி, நீ முடிவு பண்ணிட்ட. சீக்கிரம் போய் எதையாவது சமைச்சு எடுத்துட்டு வாடா. பாரதி, நான் சமைக்க போறேன். கிச்சன்ல வந்து காய்கறி கட் பண்ணி கொடுக்கற மாதிரி இந்த சில்லற வேலையெல்லாம் செஞ்சு கொடு. ஓகே பாட்டி, நான் வந்துடுறேன்.